ஸ்னேக் பாபானே பலூனோட பறந்து பறந்து போறாரு. ஒரு மரத்துல இடிச்சு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. நல்ல வேலைக்கு மர இடுக்குல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துறாரு. திடீர்னு நம்ம ராஜாவுக்கு ஸ்னேக் பாபு ஞாபகம் வந்துருச்சு. சேவரில் கூப்பிட்டு ஸ்னேக் பாபு எங்க இருந்தாலும் கூட்டுவாங்க, அவன் என் உயிர் நண்பன், ஆனா நான் மனுஷன் சொல்லி கூட்டுவாங்கன்னு சொல்லி சேவர்கள் போய் ஸ்னேக் பாபு ஒரு மரப்பெட்டியில வச்சு தூக்கிட்டு வர்றாங்க. ஸ்னேக் பாபு இனிமேல் நம்ம செஞ்சதெல்லாம் தப்பு, இனிமேல் அறிவாக யோசிச்சு நம்ம ராஜாட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு புத்திசாலித்தனமாக நீ இருக்கணும்னு யோசிக்குது. அப்போ எப்படி நம்ம ராஜாட்ட புத்திசாலின்னு பேர் வாங்கணும்னு அதை தனக்குள்ளேயே சிந்திச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ இனிமேல் ராஜா மெத்தையில் படுக்க கூப்பிட மாட்டார், நம்ம கிடச்சது இந்த பெட்டி தான் அப்படின்ட்டு இந்த ஓலை பெட்டிக்குள்ளே கவலையோடு படுத்துருக்கு. அப்போ அதுக்கு தூக்கம் வரல. நம்ம ராஜாட்ட நல்ல பேர் எடுக்கணும், பழைய மாதிரி நல்ல பட்டத்தை வாங்கணும்னு பார்த்தா திடீர்னு நம்ம அரண்மனை பூரா இருட்டாயிருச்சு. ஆகா இதான் நல்லா தரணும்னு நம்ம ராஜா இருட்டில் இருப்பார், வெளிச்சம் கொண்டு வரணும்னு வாளில் தீய பிடிச்சி அந்த அரண்மனையில் இருக்க திரைச்சீலையில் பூரா தீய வச்சு விட்டுருச்சு. ராஜாவுக்கு வந்துச்சு பாரு கோவம். முட்டா நாயே, முட்டா பாம்பே, இப்படி திரைச்சீலையில் பூரா எரிய வச்சுட்டு அரண்மனையவே நாசமாக்கிட்டேன்னு கம்பெடுத்து நம்ம ஸ்னேக் பாபு அடின்னு அடிச்சு நொறுக்கிட்டாரு. ஸ்னேக் பாபு ஏண்டா நல்லது செஞ்சாலும் தப்பா கெட்டது செஞ்சாலும் தப்பாடான்னு அடியை வாங்கிக்கிட்டு ஓன்னு அழுகுது. அதனால அழுகை தாங்க முடியல. ராஜா விரட்டி விரட்டி நம்ம ஸ்னேக் பாபு அடைச்சதை நினச்சி வாய் விட்டு கத்தி கத்தி அழுகுது. நம்ம நல்ல வேலை செஞ்சோம், எவ்வளவு கெட்ட போட்டாலும் அதுக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளவு அறிவா அந்த அரண்மனையை பூரா வெளிச்சம் கொண்டு வந்தோம், இது ராஜாவுக்கு புரியலையேன்னு அழுகுது. இனிமேல் இந்த அரண்மனை வேணான்னு காட்டுக்கு போகும், நம்மளோட அறிவு அந்த காட்டில் இருக்க விலங்கெல்லாம் மிச்சிடும் அப்படின்ட்டு காட்டுக்குள்ளே போகுது. அடுத்த எப்படியாவது அறிவாளித்தனமாக இருந்து இந்த காட்டுக்கு ராஜாங்கிற பட்டத்தை கூடிய சீக்கிரம் வாங்கணும்னு